அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும் அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும் வரலாறு தெரியாதவர்களாலும் வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். பூம்புகார் ஆய்வுகள். அத்தியாயம் 99. மத்திய பிரதேசத்தின் சாஞ்சிக்கு அருகே பாரட்டு என்ற சிற்பங்கள் கொண்ட பெரும் கூடம் உள்ளது. இங்குள்ள கல்வெட்டு ஒன்று பூம்புகாரின் தொன்மையை கூறுகிறது. இக்கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டில் பூம்புகார் நகரில் சோமா என்ற பௌத்த துறவாட்டி ஒருத்தி ஒரு குவி மாடத்தின் அடைப்பிற்காக பலகக்கல் ஒன்றை நன்கொடையாக ஈந்தாள் என சொல்லப்பட்டு உள்ளது. புகார், காவிரி பூம்பட்டினம், காகந்தி, சம்பாபதி, சோழப்பட்டினம் மற்றும் காவிரி பண்ட பெருநிலையம் என பல்வேறு பெயர்களில் பண்டைய காலங்களில் பூம்புகார் அறியப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர் காரணமாக கடல் கோளால் அழிந்தது. இருந்தபோதிலும் முழுவதுமாக நகரம் அழிந்துவிடவில்லை. அதன் ஒரு பகுதி மட்டுமே கடலால் விழுங்கப்பட்டு எஞ்சிய பகுதி கிபி 7ஆம் நூற்றாண்டு வரையிலும் மிஞ்சி நின்றதற்கு கல்வெட்டுகள் சான்றுரைக்கிறது. இந்த தளத்தில் கடற்கரை மேல் நிகழ்த்தப்பட்ட தொல்லியல் அகழாய்வுகள் கிள்ளையூரில் துறை களத்தையும், வானகிரியில் நீர்த்தேக்கத்தையும், மேலையூரில் பௌத்த விகாரையின் மீந்த எச்சங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. கடற்கரையின் நிலத்தடியில் ஒரு செழுமையான துறைமுக நகரம் நிலைப்பட்டிருந்ததற்கு சான்றுகளாக இவை இருந்தன. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் கோவாவில் உள்ள தேசிய பேராழியியல் நிறுவனமும் இணைந்து பூம்புகாரின் புற கடற்கரை கடல் மேல் ஒரு முதல் நிலை ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஆய்வுகள் சில சான்றுகளை காட்டின. 3 முகடுகள் அல்லது கட்டமைப்பு போன்ற மேடுகள் 2 முதல் 3 மீட்டர் உயரத்திற்கு நீருக்கு அடியில் இடம் அறியப்பட்டன. எனவே கடலுக்குள் ஆய்வுகள் செய்ய முடிவு செய்யப்பட்டது. 1991ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் ஆய்வுகள் மீண்டும் தொடங்கின. இந்த ஆய்வு வால்டெய்ரில் உள்ள தேசிய பேராழியியல் நிறுவனத்தின் அறிவியலாளர்கள் குழுவால் நடத்தப்பட்டது. கடலின் 70 அடி ஆழத்தில் உடைந்த நிலையில் கப்பலின் பாகங்கள் கிடப்பதை கண்டறிந்தது. இந்த உடைந்த கப்பலில் ஏராளமான ஈய வார்ப்பு கட்டிகள் வெளிப்பட்டது. அவற்றுள் சில ஒரு பக்கத்தில் ஆங்கிலத்தில் W.பிளேக்கெட் என்றும், மறுபக்கத்தில் 1791 அல்லது 1792 என்றும் பொறிப்புகளை தாங்கி இருந்தன. மேலும் கடற்கரையில் இருந்து 200 முதல் 300 மீட்டர்கள் தள்ளி ஆழமில்லாத நீரின் அடிக்கடலில் ஒரு தொடர் கட்டமைப்பையும் கண்டறிந்தனர். காவிரி கடலோடு கூடும் இடத்தில் ஒரு கட்டமைப்பு தொகுப்பும் அதோடு மற்றொன்று கலங்கரை விளக்கத்திற்கு முன்பாகவும் இடம் காணப்பட்டன. மூழ்கிகளால் அது கவனமாக ஆய்வு செய்யப்பட்ட போது அக்கட்டமைப்பு கடற்படுகைக்கு 1 மீட்டர் அடியில் கடல் மணலால் முற்றாக மூடப்பட்டு கிடந்தது அறியப்பட்டது. ஓத மணல் இடப்பெயர்வு காரணமாக தெளிவாக காண இயலவில்லை. இருந்தபோதிலும் சில மணல் கல் பலகைகளும் ஒரு செங்கல்லும் சில பானை சில்லுகளும் திரட்டப்பட்டன. இவற்றால் கடற்கரைக்கு அருகமைந்த அடிக்கடலில் தொன்மையான வாழிடம் ஒன்று நிலைப்பட்டிருந்ததற்கு சான்றாக அமைந்தன. மேலும் தொடர்ந்த ஆய்வுகளால் சங்ககால பெரும் கட்டமைப்பு ஒன்று நிலைப்பட்டிருந்ததை காண முடிந்தது. அது கடற்பாறை அல்ல, மனிதர்களால் செய்யப்பட்ட கட்டமைப்பு என்பதை வெளிப்படுத்தியது. இது குறித்த அளவீடுகளும் வரைபடங்கள் மூலம் தொகுக்கப்பட்டது. அதோடு ஒரு கட்டமைப்பின் சில கற்பலகை மாதிரிகள் தரைப்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டன. இதன் சுவர் 5 முதல் 6 மீட்டர் உயரமும் அதோடு 1 முதல் 2 மீட்டர் கனமும் கொண்டதாக அளவிடப்பட்டது. கட்டமைப்பின் மொத்த நீளம் 20 மீட்டர் என்றும் அதன் அகலம் 15 மீட்டர்களாகவும் இருந்தன. இக்கட்டமைப்பு 300 சதுர மீட்டர் உள்ளடக்கி இருந்தது. இது ஆழத்தில் 23.5 மீட்டர்கள் இருந்தது. இவ்விடம் மரபு வழியாக கரைப்பார் என அழைக்கப்பட்டது. இத்தளம் 4.5 கிலோமீட்டர் கடல் நோக்கில் இருந்தது. எனவே இக்கட்டமைப்பு பண்டைய காலத்தில் பூம்புகார் நகரம் 4.5 கிலோமீட்டர் வரை
இப்போதுள்ள கடலுக்குள் விரிந்ததாய் இருந்திருக்கிறது. 28/1/1993 முதல் 28/2/1993 வரை ஒரு மாதத்திற்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் ஓதவிடை பகுதியிலும் அதேபோல் தெற்கில் உள்ள வானகிரி மற்றும் வடக்கில் உள்ள மாயக்கண் குப்பம் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதியின் கடற்புறத்தில் 5 முதல் 7 மீட்டர்கள் நீர் ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்டன. இதில் முன்பு காணப்பட்ட கப்பலின் சிதைவுகள் மற்றும் 23 மீட்டர் நீர் ஆழத்தில் உள்ள கல் கட்டமைப்பு ஆகியன குறித்து சில மேலதிக விளக்கங்கள் திரட்டப்பட்டன. ஓதவிடை பகுதியிலும் வானகிரியிலும் புகாரிலும் உறை கிணற்றின் மீதங்களை வெளிப்படுத்தின. சங்ககாலத்து செங்கல் சுவர் ஒன்று கண்ணகி சிலைக்கு சில மீட்டர்கள் தெற்கே வெளிப்பட்டது. செங்கற்களின் அளவு 36.18 சென்டிமீட்டர் என அளவிடப்பட்டது. இவை கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 2ஆம் நூற்றாண்டு கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையான காலத்தை சேர்ந்தது என மதிப்பிடப்பட்டன. மேலும் அகழ்வாய்வு குழிகள் மூலம் 2 இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டது. ஒன்று வானகிரிக்கு அருகே இன்றைய காவிரியின் தொடுவாய், மற்றொன்று புகாருக்கு வடக்கே காரைக்குடிக்கு எதிரில். இதில் 7 மீட்டர் ஆழத்தில் வானகிரியின் 3 கல் கட்டுமான தொடர்கள் வெளிப்பட்டன. கற்பலகைகள் 30, 20, 5 சென்டிமீட்டரிலிருந்து 65, 40, 10 சென்டிமீட்டர் மற்றும் 60, 35, 10 சென்டிமீட்டர் வரையான அளவில் இருந்தன. ஒரு சில கருப்பு சிவப்பு நிற மட்கலம், சிவப்பு நிற மட்கலம், சாம்பல் நிற மட்கலம் மற்றும் வெளிர் மஞ்சள் மட்கலம் ஆகியவற்றின் துண்டுகளும் திரட்டப்பட்டன. இவை மேற்சொன்ன 2 தளங்களது கட்டமைப்பு வளாகத்தின் சேர்ந்த பகுதியை சேர்ந்தது. புலனாய்வாளர்கள் கட்டமைப்புகளை மேற்குறித்த மட்கலங்களின் அடிப்படையில் கால வரையறையை தீர்மானித்தனர். அவர்கள் கருத்துப்படி அவை கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையானவை. ஆயினும் கருப்பு சிவப்பு நிற மட்கலத்தின் நாட்குறிப்பு மார்ட்டிமர் வீலரது 1944ஆம் ஆண்டைய பாண்டிச்சேரியின் அரிக்கமேட்டு அகழாய்வுகளுக்கு பின்பு தமிழ்நாட்டில் அகழாய்ந்த எண் நிறைந்த இரும்பு கால மற்றும் இரும்பு கால முந்தைய தளங்களின் ஒளி வெளிச்சத்தில் மாற்றப்பட்டு விட்டது. எனவே கட்டமைப்பு மீதி மிச்சங்களுக்கு தீர்மானித்த நாட்குறிப்பு திருத்தி காட்ட வேண்டி உள்ளதோடு அதை கிமு 1ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் கிமு 1ஆம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை கொண்டு செல்லலாம். எடுத்துக்காட்டாக கொர்க்கையின் கருப்பு சிவப்பு நிற மட்கலம் கிமு 795ற்கும் ஆதிச்சநல்லூரின் கருப்பு சிவப்பு நிற மட்கலம் கிமு 1550க்கும் நாள் குறிக்கப்பட்டு விட்டன. இந்த ஆய்வுகள் முன்னர் குறிப்பிட்ட கப்பல் சிதைவுகள் குறித்து இன்னும் சில விளக்கங்களை வெளிப்படுத்தின. புலனாய்வுகளின்படி கப்பல் சிதைவுகள் 50-15 மீட்டர்கள் அளவுள்ளதாக இருந்திருக்க வேண்டும். அதோடு இது பிந்தைய நடுக்காலத்தாக மதிப்பிடப்பட்டது. புகாருக்கு 3 காலம் சார்ந்த கட்டமைப்பு மீதி மிச்சங்கள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டு உள்ளது. 1994ஆம் ஆண்டில் மேலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் கடலானது கடற்கரையையும் காவிரி ஆற்றின் தொடுவாயையும் மிக கடுமையாக அரிக்கின்றது என்பதை அவை வெளிப்படுத்தின. வானகிரி கோவிலின் தெற்கிலும் வடக்கிலுமாக கடற்கரை நெடுகிலும் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஓதவிடை பகுதியில் சில அகழிகள் போடப்பட்டன. இந்த அகழாய்வுகள் ஒரு சில உறை கிணறுகள், ஒரு பாவுத்தரை மற்றும் செங்கல், ஒரு செவ்வக மேடை கொண்ட ஒரு வீட்டின் தரை ஆகியவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. மேற்கண்ட ஆய்வுகளின் மூலம் கடலானது பண்டைய நகர் மேல் உள் நுழைவதையும் அதோடு அது கடற்கரை நெடுகிலும் அந்நகரின் சற்றொப்ப 5 கிலோமீட்டர் பரப்பையும் கடல் நோக்கில் இருந்து 2 கிலோமீட்டர் காரைக்குடி முதல் சின்ன வானகிரி வரையிலும் அதற்கும் மேல் தெற்காக உள்ள நிலப்பரப்பும் கடலுக்குள் மூழ்கி இருப்பது தெரிகின்றது. ஆய்வுகள் 23 மீட்டர்கள் வரையான ஆழ்ந்த ஆழத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமே புகார் நகரின் மூழ்கிய தன்மை குறித்த உண்மை படத்தை வெளிப்படுத்த முடியும். 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18இல் தொடங்கிய புற கடற்கரை ஆய்வுகள் பருவநிலை ஒத்துழைக்காததாலும் வானிலை மாற்றத்தாலும் பார்ப்பதற்கு தெளிவில்லாத நிலையாலும் தொடர இயலாமல் போனது. கடல் நீரோட்டமும் முரண்மையான வானிலையும் காற்றுயர்த்த செயல்பாடுகளையும் ஒளிப்பட பிடிப்பையும் தடுத்துவிட்டன.
அதனால் புலனாய்வுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதோடு 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தொடர திட்டமிட்டன. ஆனால் புலனாய்வுகள் இந்நாள் வரை தொடரப்படாமலேயே இருக்கின்றன. தமிழக கடற்கரை பகுதிகளில் சில குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்து மீண்டும் ஆழ்கடல் அகழ்வு பணியை தொடங்கி கடல் கொண்ட நகரங்களையும் அவை கூறும் நாகரிகங்களையும் தமிழ் உலகிற்கு எடுத்து கூற வேண்டும். தற்பொழுது கடல் கொண்ட புகார் பகுதியை ஆய்வு செய்து தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பழமையான கட்டடங்கள் உள்ளன என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவற்றின் தெளிவான செய்திகளை கண்டறிய மீண்டும் இப்பணி தொடங்குதல் வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாகும். கலைஞர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் பிரபலமான சிற்பி கணபதி ஸ்தபதி அவர்களின் 3 நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டது. 1 சென்னை வள்ளுவர் கோட்டம், 2 குமரி வள்ளுவர் சிலை, 3 பூம்புகார் கடலடி அருங்காட்சியகம். இந்தியாவிலுள்ள ஒரே கடலடி அருங்காட்சியகம் என்ற தனி சிறப்பும் இதற்கு உண்டு. இந்த அருங்காட்சியகத்தில் சிரட்டை சில்லிகள், புத்தர் தலை மற்றும் புத்தர் பாத உருவாரம், பெருங்கல் மணிகள், ரோமானிய மற்றும் சீன பானை ஓடுகள், அழகன் குளம் ஆய்வில் கண்டறியப்பட்ட முத்திரை பானை ஓடுகள், மரக்கலை பொருட்கள், வட்டக்கிணறு, பெருங்கற்கால சேர்பொருட்கள், சீன சாடிகள், பிரித்தானிய குளிர் சாடிகள், ஈயக்கட்டிகள், புத்தர் சிலை, சிலம்பு, ஐயனார் கற்சிலை, கப்பல் மாதிரி பொம்மைகள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தொடர் ஆய்வுகள் மூலம் நமது தொன்மையை உலகிற்கு காட்டும் பணிகளை தொடர வேண்டியுள்ளது. நூலின் இறுதி அத்தியாயம் நீரோவியம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சிறந்த கவிஞர். அவர் எழுதிய ஒரு கவிதை உண்டு. ஒவ்வொரு மீனுக்குள்ளும் கொஞ்சம் கடல் இருக்கும், ஒவ்வொரு விலங்குகளுக்கும் கொஞ்சம் காடு இருக்கும், மனிதர்களுக்குள் கொஞ்சமாவது இயற்கை இருக்கிறதா என கேட்டார். எத்தகைய ஆழமான கேள்வி இது! பண்டைய காலம் தொட்டு பல படையெடுப்புகள், போர்கள் நடைபெற்று இருக்கிறது. வெற்றி பெற்ற மன்னர்கள் தலைநகரை எரித்தனர், கோட்டைகளை தரைமட்டமாக்கினர். ஆனால் எங்கும் எப்போதும் எந்த போரிலும் பாசன கட்டுமானங்களையோ அல்லது நீர்நிலைகளையோ அழிக்கவில்லை. தலைமுறை தலைமுறையாக நீரியல் கட்டுமானங்கள் பாதுகாக்கப்பட்டே வந்திருக்கிறது. ஆனால் இன்று நமது நீர் ஆதாரங்கள் அழிக்கப்படுகிறது என்றால் என்ன பொருள்? நம் மீது தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பொருள். ஆறுகளை, நீர்நிலைகளை மீட்பது, பாதுகாப்பது அல்லது பராமரிப்பது என்பது அரசின் துணையோடு குப்பைகளை அகற்றுவது, தூர்வார்வது, நெகிழி பயன்பாட்டை குறைப்பது, சீமை கருவேல மரங்களை அகற்றுவது, கரைகளை வலுப்படுத்துவது போன்ற ஒரு தன்னார்வ முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. ஆறுகளை, நீர்நிலைகளை ஓரிரு நாட்கள் சுத்தம் செய்வது போன்று புகைப்படங்களை எடுத்துக்கொள்பவர்கள் அப்பணிக்கு அரசிடமோ தனியாரிடமோ விருதுகளை பெறுகிறார்கள். ஆனால் காலம் காலமாக துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களின் நிலை இந்த சமூகத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. பன்னெடுங்காலமாக நல்ல நிலையில் இருந்த ஆறுகளும் நீர்நிலைகளும் எதனால் அழிவின் விளிம்பிற்கு வந்தன? அதற்கு என்ன காரணம்? இத்தனை காலமாக இந்நீராதாரங்கள் யாரால் பாதுகாக்கப்பட்டது, எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்து கண்டறிந்து பின் திட்டம் போட்டு வேலை செய்திட வேண்டும். வெறும் குப்பைகளை அகற்றுவதால் மட்டுமே நமது நீராதாரங்களை மீட்டுவிடலாம் என சொல்வது ஏமாற்று வேலைதான். மழை நீர் தேக்கமாக இருக்கும் நீர்நிலைகள் தவிர்த்து ஆறுகளோடு கால்வாய்களின் வழி ஒவ்வொரு நீர்நிலையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளுக்கு நீராதாரமாக இருக்கும் ஆறுகளை மீட்பதே நீர்நிலைகளை மீட்பதன் முதன்மை பணியாக இருக்கிறது. தென்னிந்தியாவிலும் தமிழகத்திலும் அனைத்து ஆறுகளும் மலை காடுகளில் இருந்தே உற்பத்தியாகின்றன. எனவே ஆறுகளை மீட்பதென்பது நமது மலைக்காடுகளையும் அதன் பல்லுயிர் சூழலையும் மீட்பதிலிருந்தே தொடங்குகிறது. இத்தனை பெரிய பணியை யார் செய்ய முடியுமென்றால் அரசுகள்தான் செய்ய முடியும். அதை செய்வதற்கான வல்லமையும் அதிகாரமும் பொருளாதார ஆற்றலும் நாம் தேர்ந்தெடுத்த அரசுகளுக்கே மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளை மக்களுக்காக செயல்பட வைப்பதற்கு நாம் போராட வேண்டும். ஆறுகளின் உற்பத்தி இடமான மலைக்காடுகள் தேயிலை தோட்டங்களுக்காகவும் தாது சுரங்கங்களுக்காகவும் சுற்றுலா மற்றும் சொகுசு விடுதிகளுக்காகவும்
தேக்கு மரங்களுக்காகவும் வெட்டி அழிக்கப்படுகிறது. சுனைகள், ஊற்றுகள் அதன் தன்மையை இழக்கிறது. தமிழகத்தில் ஒரு சில நாட்கள் பெய்யும் மழையை இந்த அடர் காடுகள்தான் தன்னகத்தே தேக்கி வைத்துக்கொண்டு ஆண்டு முழுக்க ஆறுகளில் தண்ணீரை ஓட செய்கிறது. அக்காட்டில் வாழும் உயிரினங்களும் பழங்குடி மக்களும் காட்டை உயிர்ப்புடன் வைத்திருந்தனர். காடு அவர்களை உயிர்ப்புடன் வைத்திருந்தது. தண்ணீரை தேக்கி வைக்கும் பசுமை காடுகள் உலகமயத்தின் விளைவால் மொட்டையடிக்கப்படுகிறது. ஏற்றுமதியாகிற ஒவ்வொரு கோப்பை தேநீருக்குள்ளும் அழிக்கப்பட்ட காடுகளின் குருதி கலந்திருக்கிறது. தமிழகத்தை விட அதிகமான ஆறுகள் கேரளத்தில் ஓடுகிறது. ஆனால் எந்த ஆற்றிலும் மணல் அள்ளுவதற்கு அங்கு அனுமதி இல்லை. பல போராட்டங்களுக்குப் பிறகு தமிழகத்திலும் தற்போது நிலைமை மாறியிருக்கிறது. ஆற்றில் எப்போதும் நீர் ஓடுவது மட்டுமே ஆற்றின் சிறப்பு அல்ல. நீரோட்டத்தோடு ஆற்றின் கரைகள், அக்கரைகளை ஒட்டி வளர்ந்திருக்கும் தாவர வகைகள், ஆற்றினுள் வளர்ந்து நிற்கும் புல் வகைகள், ஆற்று நீரில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வரும் நுண்ணுயிரிகள், அவற்றை உண்டு வாழும் மீன்கள் என இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நதியை உயிரோட்டமிக்கதாக வைத்திருக்கிறது. ஆற்றில் ஓடிவரும் நீரை மணல்தான் பிடித்து வைக்கிறது. கட்டாந்தரை தெரியும் அளவிற்கு களிமண் வரும் வரையிலும் மணல் சுரண்டப்பட்டு விட்டால் நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீரை பெருக்கும் ஆற்றலை ஆறு இழந்து விடுகிறது. அதன் பிறகு ஆறும் சிமெண்ட் சாலையும் ஒன்றுதான். ஓடிவரும் நீரை விரைவாக கடலுக்குள் கொண்டு சேர்த்துவிடும். இன்று தமிழகத்தில் மணல் அள்ளப்படாத ஆறுகளும் இல்லை. நிலத்தடி நீர் குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாத ஊர்களும் இல்லை. ஏரியை அல்லது ஊரை சுத்தப்படுத்துகிறோம் என்ற பெயரில் நன்னீர் தாவரங்களையும் சில நாட்டு செடி கொடிகளையும் இப்போது அகற்றி விடுகிறார்கள். சுத்தம் என்கிற மேட்டுக்குடிகளின் கோட்பாடு நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு கேடான சிந்தனை இது. சுத்தமான சூழலில் இருப்பதற்கும் ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கும் நிறையவே வேறுபாடு இருக்கிறது. புல்வெளிகள், மரங்கள், பட்டாம்பூச்சிகள், பறவைகள், அணில்கள் இவைகளுடன் வாழ்வது ஆரோக்கியமான சூழல். சிமெண்ட் தரை, பளிங்கு கற்கள் அமைத்து சூழலை உயிரற்ற சுடுகாடாக பளபளவென வைத்திருப்பது சுத்தமான சூழல். எது நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் சிறந்தது என நாம் முடிவு செய்து கொள்வோம். உலகமயமாக்கலின் விளைவாக நகரமயமாக்கம், தொழிற்சாலை மற்றும் குடியிருப்பு கட்டடங்களின் பெருக்கம், தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர் என எல்லாம் ஒரு குறுகிய பகுதியில் குவிக்கப்பட்டு இருப்பதால் நகரின் நிலத்தடி நீர் முற்றிலும் வற்றிவிடுகிறது. போதாக்குறைக்கு நகரின் எல்லா நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு அரசு அலுவலகங்களாகவும் மனைகளாகவும் மாறிவிட்டன. நீராதாரத்தை அழிக்கக்கூடாது என உத்தரவிடும் நீதிமன்றங்கள் சிலவும் நீராதாரத்தை அழித்தே கட்டப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரை சேமிக்கும் வாய்ப்பு அல்லது ஏற்பாடு எல்லாவற்றையும் நகரம் காவு வாங்கிவிட்டது. பல்வேறு தனியார் தண்ணீர் நிறுவனங்கள் புறநகரில் ஆற்றங்கரை ஓரமாக அல்லது ஏரிகளின் அருகில் தங்கள் நிறுவனத்தை அமைத்து நிலத்தடி நீரை ஒரு துளி விடாமல் உறிஞ்சி எடுத்து விடுகின்றனர். இதனால் புறநகர் மற்றும் கிராமங்களின் நிலத்தடி நீரும் குறைந்துவிட்டது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வரை இயற்கை வளங்கள் மொத்தமும் சுரண்டப்படுகிறது. நகரம் என்பதை விட உலக முதலாளிகளின் சரக்கை உற்பத்தி செய்வதற்கும் விற்பதற்கான சந்தை என சொல்வதே பொருத்தமானது. நாம் எல்லோரும் மக்கள் என்பதை விட நுகர்வோர் என சொல்லலாம். நாம் நீரை குடிப்பதில்லை, நுகர்கிறோம். மற்றொரு பக்கம் நகரத்தில் பெருகும் தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய முடியாமல் ஒவ்வொரு மாநகராட்சியும் ஆற்றிலும் ஏரிகளிலும் கழிவு நீரை கொட்டுகிறது அல்லது கழிவுநீர் கால்வாயை அவைகளோடு இணைத்து விடுகிறது. நகரத்தின் வழியே போகும் ஆறுகள் சாக்கடையாகவும் நகரத்தில் இருக்கும் ஏரிகள் கழிவுநீர் தேக்கமாகவும் மாற்றப்பட்டுவிட்டது. அதனால் நிலத்தடி நீர் மாசுபட்டு அந்நீரை பாசனத்திற்கும் இதர பயன்பாட்டுக்கும் உபயோகிக்கும் மக்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகிறார்கள். தொழிற்சாலை கழிவுகள், வேளாண்மை உயிர்கொல்லி நச்சுகள் கலந்த நிலத்தடி நீரை எந்த வகையில் சுத்தப்படுத்தினாலும் குடிப்பதற்கு உகந்ததாக மாற்ற முடியாது. பெரும்பாலும் தனியார் தண்ணீர் நிறுவனங்கள் இந்நிலத்தடி நீரை எடுத்துதான் நமக்கு குடிநீராக தருகிறார்கள். நீராதாரங்கள் அழிப்பும் கழிவுநீர் பெருக்கமும் வேளாண்மையில் பயன்படுத்தப்பட்ட வேதியியல் நச்சு மருந்துகளும்
பல்லுயிர் சூழலின் சமநிலையை சீரழித்துவிட்டது. ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் நன்னீர் தாவரங்கள், நுண்ணுயிர்கள், தும்பிகள், மீன்கள், தவளைகள், பாம்புகள், பறவைகள், நீர்நாய் என ஒரு உயிர் சங்கிலி அறுபட்டு விட்டது. நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு விட்டதால் கொசுக்களின் முட்டைகளை உண்டு அதன் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் தவளைகள், தட்டான்கள் போன்ற உயிரினங்கள் அழிந்துவிட்டது. கொசுக்களின் பெருக்கத்தால் பல்வேறு நோய்களால் நாம் சிரமப்படுகிறோம். பாம்புகள், ஆந்தைகள் போன்ற உயிரினங்களின் வாழ்விட சூழல் அழிக்கப்பட்டதால் எலிகளின் பெருக்கம் அதிகமாகின. நீர்நிலைகளின் அழிவு அல்லது அதன் உயிர் சூழலின் அழிவு என்பது மனித இனத்தின் அழிவோடு இணைந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆறுகளை, நீர்நிலைகளை மீட்கும் நடவடிக்கை என்பது வெறும் குப்பை அள்ளுகிற செயலோ, சீமை கருவேல மரங்கள் அகற்றுகிற செயலோ, மரம் நடும் செயலோடு முடிந்து போகிற விஷயமில்லை. பல்லுயிர் சூழலை, மக்களை பாதுகாப்பது ஒவ்வொரு அரசுகளின் முக்கியமான பணி. அரசுகளோடு இணைந்து அதை எல்லா வகையிலும் ஆக்கம் செய்வதில் மக்களுக்கும் கூடுதல் பங்குண்டு. நல்ல வழியில் மக்களை வழிநடத்தும் முதன்மை பொறுப்புணர்வு அரசிடமே உள்ளது. சரியான வழியில் மக்களை வழிநடத்த அரசு தவறுகிற போது போராட்டங்களின் வழி மட்டுமே அரசை நெறிப்படுத்த முடியும். வரலாறு நமக்கு அதைதான் கற்றுக் கொடுத்து இருக்கிறது. ஒரு தொண்டு நிறுவனம் அழியும் நிலையில் உள்ள நீர்நிலையில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்து, சீமை கருவேல மரங்களை அகற்றி, தூர்வாரி, நீர்நிலையை சுற்றிலும் குப்பை தொட்டி வைத்து சிறந்த முறையில் ஒரு நீர்நிலையை மீண்டும் புதுப்பிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு தொழிற்சாலையின் கழிவு நீர் நீர்நிலையில் கலக்கிறது அல்லது ஒரு லாரி மணல் அள்ளுகிறது என்றால் தொண்டு நிறுவனங்களால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கைது செய்ய முடியாது. அதை அரசுதான் செய்ய முடியும். அதிகாரம் அரசிடம்தான் இருக்கிறது. அதற்காக நாம் போராடித்தான் ஆக வேண்டும். அழியும் நிலையில் உள்ள கண்மாய் ஏதோ ஒரு தனியார் அமைப்பால் புதுப்பிக்கப்படுகிறதே என்று நாம் ஆறுதல் அடையலாமே தவிர மகிழ்ச்சி அடைய முடியாது. எல்லாவற்றையும் தனியார் நிறுவனங்களே செய்யும் என்றால் நாம் எதற்கு வரிகட்ட வேண்டும், ஓட்டு போட வேண்டும்? ஏரியை தூர்வாரி சீரமைத்தோம் என்ற பெயரில் இத்தனியார் தொண்டு நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை யாரிடமிருந்தெல்லாம் பெறுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அதே சமயம் இந்த மாதிரி மக்கள் பணிகளை செய்ய வேண்டிய அதிகாரம், பொருளாதாரம், மானுட ஆற்றல் கொண்டது அரசாங்கங்கள்தான். நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்கு முன் வரலாற்றில் மக்களுக்கும் நீர்நிலைக்குமான வாழ்வியல் பண்பாட்டு தொடர்பு, உறவு எவ்வாறு இருந்தது, இன்று அது எவ்வாறு உருப்பெற்று இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மானுட வாழ்வின் தொடர்ச்சிக்கு உணவு முக்கியமாகும். உயிரினங்கள் அனைத்தும் உணவை கண்டடைவதையும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதையும் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறது. வேட்டை சமூகம் வேளாண்மைக்குள் நுழைந்து நாகரிக சமூகமாக மாறியது. உணவை உற்பத்தி செய்து கொள்ளும் முறையை கண்டறிந்த பிறகுதான் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்கிறது புறநானூறு. நிலத்தையும் நீரையும் மேலாண்மை செய்ய கற்றுக்கொண்ட பிறகே நாடோடி சமூகம் குடிகளாக ஓரிடத்தில் அமர்கிறது. ஒரு ஊரை கட்டியமைப்பதற்கு நீர்நிலைகளையும் அது சார்ந்த கட்டுமான தொழில்நுட்பங்களையும் அமைப்பதும் தான் முதன்மை தேவை. முல்லை நிலத்தில் மழையை மட்டுமே நம்பி வேளாண்மை செய்ய நீர்நிலைகள் கட்டப்பட்டது. மருத நிலத்தில் ஆற்றிலிருந்து கால்வாய் கட்டி நீர்நிலை அமைக்கப்பட்டது. ஓர் ஊரில் ஊருணி, ஏரி, கண்மாய், குளம், குட்டை, தாங்கல், ஏந்தல் என ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பல்வேறு நீர்நிலைகள் இருந்தன. பாசனத்திற்கு ஏரியும் கண்மாயும், குடிநீருக்கு ஊருணியும், குளிப்பதற்கு குளமும், துவைப்பதற்கு கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கு குட்டையும், கழிப்பறையாக ஏரிக்கரைகளும் பொட்டல் காடுகளும் இருந்தன. நீர்நிலைகளில் மனிதனால் ஏற்படும் கழிவுகளை அங்குள்ள நுண்ணுயிரிகள் தொடங்கி மீன்கள், வண்டுகள் வரை அனைத்து உயிர்களும் உட்கொண்டு நீர்நிலையின் சமநிலையை பாதுகாத்து வந்தன. அதனால் கழிவு நீரை மேலாண்மை செய்ய வேண்டிய தேவை அக்கால மக்களுக்கு ஏற்படவில்லை. நீரோடு இருக்கும் போதும் நீர் இல்லாமல் வறண்டு கிடக்கும் போதும் ஒரு நீர்நிலையானது மக்களின் வாழ்வியலில் கலந்தே இருந்தது. நீர் நிறைந்திருக்கும் ஒரு நீர்நிலையானது உழவர்களுக்கு பாசன நீராகவும், மீனவர்களுக்கு மீன்பிடி ஏற்பாடாகவும், இடையர்களுக்கு கால்நடைகளை குளிர்விக்கும் அமைப்பாகவும், முளைப்பாரி கரைக்க, கரகம் எடுக்க, நீர் மாலை எடுக்க என தெய்வ நம்பிக்கையோடு தொடர்புடையதாகவும், துணி துவைக்க, நீச்சலடிக்க,
அனைத்து மக்களுக்குமான பயன்பாட்டு நீராகவும் மக்களுடன் ஒரு நீர்நிலை உறவு கொண்டிருந்தது. அதுவே நீர் குறைந்து சகதியாக இருக்கும்போது மீன்பிடி திருவிழா நிகழ்த்தவும், பானை செய்வதற்கு மண் எடுக்கும் இடமாகவும், சிறுவர்களுக்கு களிமண் பொம்மை செய்து விளையாடுவதற்கும், புரவி எடுப்பதற்கும், வெள்ளரி விதைப்பதற்கும் என மக்களோடு சக்தியாக இருக்கும் நீர்நிலை உறவு கொண்டு இருந்தது. நீரற்று வறண்டு கிடக்கும் நீர்நிலை மேய்ச்சல் நிலமாகவும், வண்டல் மண் எடுப்பதற்கும், வெள்ளரி தோட்டமாகவும், இளைஞர்களுக்கு விளையாட்டு திடலாகவும், சல்லிக்கட்டு போன்ற திருவிழா நடைபெறும் இடமாகவும் விளங்கியது. ஒரு ஊரின் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைத்து சமூக மக்களோடும் நீர்நிலை தொடர்பில் இருந்ததால் காலம் காலமாக நீர்நிலை மக்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. மக்களோடு உறவில் இருக்கும் நீர்நிலையை யாரும் ஆக்கிரமிக்கவோ அழிக்கவோ முடியாது. நீர்நிலையை நம்பி கடைசி உழவன் இருக்கும் வரை அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பிற்கு எதிராக தொடர்ந்து போராடுவான். நீர்நிலையை உருவாக்குவது, பாதுகாப்பது, பராமரிப்பது போன்ற காலம் காலமாக மக்களிடமிருந்த உரிமை, அதிகாரம் பறிக்கப்பட்டு அரசின் பொதுப்பணித்துறை வசம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வளர்ச்சி, வேலைவாய்ப்பு என சொல்லி மக்களின் வசமிருந்த ஏரிகளை கட்டிடங்கள் கட்டி ஆக்கிரமித்து கொண்டார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி ஆக்கிரமிக்க முடியவில்லை. தெய்வமாகவும் வாழ்வாதாரமாகவும் மக்களோடு கலந்திருக்கும் நீர்நிலையை ஆக்கிரமிக்கும் முயற்சிக்கு எதிராக உழவர்கள், மீனவர்கள், இடையர்கள், குயவர்கள் என அனைவரும் போராடத் தொடங்கினார்கள். மக்களின் பண்பாட்டு தொடர்பானது உலகமயத்தின் போக்கிற்கு எதிராக சவாலாக இருந்தது. உடனே பசுமை புரட்சி என சொல்லி உழவர்களை வெளியேற்றினார்கள். வரத்து கால்வாயை அடைத்து நீர்நிலையை வறண்டு போக செய்து மீனவர்களையும் இடையர்களையும் வெளியேற்றினார்கள். படித்த புதிய தலைமுறையினரை வேலைவாய்ப்பு என சொல்லி பட்டணம் நோக்கி இழுத்தார்கள். படிக்காதவர்களுக்கு மதுக்கடைகளை திறந்தார்கள். விளைநிலங்கள் விளை நிலங்களாக மாறியது. பூர்வக்குடிகள் வெளியேற்றப்பட்டு கிராமம் நகரமாக மாற்றப்பட்டது. கிராமத்தின் பூர்வக்குடிகள் நகரத்து கூலிகள் ஆனார்கள். அவர்களுக்கும் நீர்நிலைக்கும் உள்ள பாரம்பரிய பண்பாட்டு தொடர்பு அறுக்கப்பட்டது. கிராமம் நகரமானது. நீர்நிலைகள் கேட்பாரற்று அனாதையானது. நீர்நிலைகள் மூடப்பட்டு கட்டிடங்கள் முளைத்தன. போராடுவதற்கு அதன் உறவுக்காரர்கள் யாருமில்லை. நகரத்து மக்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் உள்ள ஒரே தொடர்பு நிலத்தடி நீர், குடிநீர் மட்டும்தான். அதையும் குழாய் வழியாகவும் லாரிகள் மூலமாகவும் கொடுத்துவிட்டால் நீர்நிலையை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதற்காக யாரும் போராட மாட்டார்கள். நல்ல நிலைமையில் இருக்கும் ஒரு சில நீர்நிலைகளையும் கழிவுநீர் தேக்கமாக மாற்றிவிட்டால் அதை மூட சொல்லி மக்களே கோரிக்கை வைப்பார்கள். பிறகென்ன, அதை அப்படியே ஆக்கிரமித்து கொள்ளலாம். மேலும் வறட்சி காலங்களில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வீடுகளில் இல்லாததால்தான் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறதென்று சிந்தனையை உருவாக்கி மக்கள் மீது குற்றம் சுமத்திவிட்டால் போதும். தண்ணீர் என்றால் குழாயில் வரும், பால் என்றால் பாக்கெட்டில் வரும் என்றுதான் அடுத்த தலைமுறையினருக்கு தெரியும். உண்மையில் மண்ணும் நீரும் காற்றும் இயற்கையின் கொடை. அதை பாதுகாத்தால்தான் நாமும் நம் தலைமுறையும் உயிர் வாழ முடியும் என்ற நெருக்கடி நிலை வரும்போது பாதுகாப்பதற்கு நம் கையில் எதுவும் இருக்காது. ஆறுகளை மீட்பது, நீர்நிலையை மீட்பதென்பது நமது பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்வது. அதிலுள்ள சாதிய அடுக்குகளை, ஆணாதிக்கத்தை களைந்து தற்சார்பு உற்பத்தி கலாச்சாரத்தை மீட்டுருவாக்கும் போது இயற்கை பாதுகாப்பு நடவடிக்கை என்பது எந்த விழிப்புணர்வு பிரச்சாரம், மேடை பேச்சுகள் இல்லாமலே தன்னால் நடக்கும். எனவே ஆற்றை அல்லது நீர்நிலையை மீட்பது என்பது அதன் பிறப்பிடத்தை, வரத்து கால்வாயை, பல்லுயிர் சூழலை பாதுகாப்பதில் அடங்கியுள்ளது. மணல் கொள்ளை, கழிவுநீர் கலப்பு, கரையோர மரங்கள் அழிப்பு, ஆக்கிரமிப்பு ஆகிய நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும். வண்டல் மண்ணெடுக்கும் உரிமை, நீர்நிலைகளை பராமரிக்கும் உரிமை உள்ளிட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். முதன்மையாக வேளாண்மை, மீன்பிடி உள்ளிட்ட நீராதாரங்கள் மீது மக்கள் கொண்டிருந்த பண்பாட்டு உறவை, உலகமயத்திற்கு எதிரான தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியமைக்கும் தற்சார்பு உற்பத்தி கலாச்சாரத்தை, கூட்டு வாழ்வின் அறத்தை, மக்கள் அனைவருக்குமான அரசமைப்பை உருவாக்க அல்லது மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இந்த இதமான மண்ணை, ஆகாயத்தினை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்?
இது உண்மையில் எங்களுக்கு வியப்பாக உள்ளது. இந்த இதமான காற்றும் மின்னி தெளிகிற நீரும் எங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை. எங்களுக்கு மட்டும் சொந்தமில்லாத ஒன்றை எவ்வாறு நாங்கள் விற்க முடியும்? எமது நிலத்தின் ஒவ்வொரு பகுதியும் எமது மக்களின் போற்றுதலுக்கு உரியது. இந்த மண் போற்றுதலுக்கு உரியது. எமது முன்னோர்களின் ஒப்புயர்வற்ற தியாகத்தாலும் உழைப்பாலும் எமக்கு வழங்கப்பட்டது. இங்குள்ள ஆறுகளில் ஓடுகின்ற நீர் வெறும் நீரல்ல, எமது முன்னோர்களின் குருதி. நாங்கள் இந்த நிலங்களை உங்களுக்கு, அதாவது அமெரிக்க வெள்ளையர்களுக்கு விற்றால், இந்த மண்ணின் மகத்தான தன்மையினை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இங்கு ஓடுகின்ற ஆறுகளில் உள்ள நீர் எமது முன்னோர்களின் ஞாபகங்களை சுமந்த வண்ணமே செல்கின்றன. இந்த ஓடும் நீரின் ஓசை எமது பாட்டனாரின் குரல். இந்த ஆறுகள் எமது சகோதரர்கள். இவைகள் எமது தாகத்தினை தீர்க்கின்றன. இந்த ஆறுகளிலே எமது வளங்கள் சுமக்கப்படுகின்றன. எமது குழந்தைகளுக்கு நீரினை வழங்குவதும் இவைகளே. இப்படிப்பட்ட நிலத்தினை நாங்கள் உங்களுக்கு தந்தால், இவைகள் எங்களதும் உங்களதும் சகோதரர்கள் என்று உமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் செவ்விந்திய பழங்குடி மக்களின் தலைவன் சியாட்டில். நாமும் நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீர் என்பது உயிர் என்ற ஓவியத்தை உருவாக்கியது. அது அல்லாமல் எந்த ஒரு உயிரும் இங்கு நிலைத்திருக்க முடியாது, நீடித்திருக்க முடியாது. ஆறுகளை பாதுகாத்திடுங்கள். அது ஒவ்வொருவரின் வரலாறுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கும் உயிரோவியம். காவிரியை பாதுகாத்திடுங்கள். காவிரியை போற்றிடுங்கள். காவிரியோடு இணைந்து வாழ்ந்திடுங்கள். உங்கள் எதிர்கால சந்ததிக்காக காவிரியை வாழ விடுங்கள். நீங்களும் மகிழ்வோடு வாழ்ந்திடுங்கள். மகிழ்ச்சி. முற்றும். நூலின் அத்தியாயங்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஆனால் நூல் நிறைவடையவில்லை. நூலின் இறுதி பகுதியில் பொன்னியின் செல்வன் புதினமா புனிதமா ஆசிரியர் விவரிக்கிறார் மற்றும் விவாதிக்கிறார். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.